ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் தொன்ன பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காரம் வேணான்னா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, இதெல்லாம் வதக்கிட்டு இது நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா எடுத்து வச்சுட்டு அதையும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அது வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பேஸ்ட்டை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். அப்புறம் மல்லி புதினா பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் வதக்கிட்டு 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் மஷ்ரூம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். தம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் தொன்ன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.